ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ராணி சமையல் என்ன ஸ்பெஷல்னா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, குழம்பு இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடுகு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சோம்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு, சோம்பு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம குழம்புக்கு தாளிக்க வேண்டிய பொருளை கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அம்மா 3 தக்காளி யூஸ் பண்ணுறாங்க. புளி நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் மாங்காய் சேர்க்குறோம், ஸோ புளி கம்மியாக சேர்த்துக்கிட்டோம். மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பொடி சேர்த்துக்கிட்டாங்க அம்மா, குழம்பு பொடி. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம தாளிக்க அம்மா வெங்காயம், பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா தட்டி சேர்த்தோம்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு, வெந்தயம், வரமிளகாய், நம்ம தட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய் செய்யும்போது அது வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம்.
நல்லா வணக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அம்மா தேங்காய் சேர்க்காம மீன் குழம்பு வைக்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இது தேங்காய் யூஸ் பண்ணாமல் செய்கிறாங்க குழம்பு. டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதை மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம், அந்த தண்ணி சேர்த்துக்கலாம், புளி தண்ணி. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. அந்த பச்சை வாடைலாம் போகட்டும். ஸோ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ நம்ம 10 நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். வாவ், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மீன், மாங்காய் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்க போகுது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் குழம்பு எப்படி இருந்ததுன்ட்டு. நம்ம ஊற்றின எண்ணெயில் லைட்டாக மேலே மிதக்குது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன், மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாய்.